ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷோ vlogs. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே இட்லிக்கு ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்தோன்னே முதல் வேலையாக கிரைண்டரை கழுவிட்டு அரிசியை கிரைண்டரில் போட்டு விட்டாச்சு. சைடில் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா சமையல்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்டிகிரெயின் பிரெட் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறோம். அப்படியா? அப்படித்தான். சரி சரி, உள்ள என்னென்ன ஸ்டஃபிங்லாம் போட போகிறேன்? வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இருக்கு, இந்த சீஸ் ஒன்று இருக்கு, இந்த கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இதெல்லாம் ஸ்டஃபிங் தான். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த சாப்பரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்கும். மார்னிங் அவசரமாக குக் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த சாப்பரை 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த சாப்பரை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக கட் பண்ணியிருக்குன்னு. நான் இதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா போடணுமோ எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ரெட்டில் ஸ்டஃபிங் வச்சிட்ருக்கும் போதே இங்கே கிரைண்டரில் போட்டிருந்த அரிசி மாவு அரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதை வலிச்சிட்டு உளுந்து மாவு போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டான். அரிசி மாவு வலிச்சு முடிக்கிறதுக்குள்ள என் பையன் அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். முடிஞ்சிருச்சா? ஒன்று இருக்கு, கட்டு போட்டது.
இத சாப்பிடுறதுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த கல்ல இறங்காது. இந்த பிரெட் உள்ள போகுது. உள்ள இறங்கல. உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வலிச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிடலாம். மாவு வலிச்சு முடிச்சாச்சு. இதுல தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சு மூடி வச்சிடலாம். கைப்பிடி அளவு வச்சுட்டு சைட்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள கிரைண்டரில் சைடில் எல்லாம் மாவு காஞ்சு போயிடும். அதுக்கு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து க்ளீன் பண்ணாலும் அதை கல்லை தூக்குனதுக்கப்புறம் அடியில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அதில் மாவு ஒட்டிக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னாக்கா, பெயிண்ட் ப்ரஷ், குட்டி பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு லைட்டாக எடுத்திங்கனாலே அதுவும் க்ளீன் ஆகிடும். கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது க்ளீனே ஆகாது. இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை குழம்பு வச்சுட்டு சைடிஷ்க்கு முட்டை பொடி மாஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. அவங்க மதியானம் வரத்துக்குள்ளே நம்ம இந்த லன்ச் வேலையை முடிச்சாகணும். இதில் எங்கள் பாப்பாவுக்கு மீன் குழம்புனாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன் மீன் குழம்பு இல்லை, மீனுனாலே சுத்தமாக அவள் சாப்பிட மாட்டா. வந்தோடனே மீன் குழம்பை பார்த்தாலே அவள் அழுவா. அவளுக்கு என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. முட்டை பொடி மாஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே நம்ம லைட்டாக சாதம் போட்டு கிளறி அவளுக்கு எக் ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டா என்ன, நம்மளோட சைட் டிஷ்ஷை அவளுக்கு மெயின் டிஷ்ஷாக கொடுத்துடலாமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். உங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் எப்படி செய்கிறேன்னா, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே புளி கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து அதில் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நான் தேங்காய் மட்டும்தான் அரைச்சேன், அதில் வேறு எதுவும் சேர்க்கலை. தேங்காய் அரைச்சி வச்சதையும் அதில் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டேன். கொதி வந்த பிறகு நம்ம மாங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் போட்டுட்டு அந்த பாறை மீனையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு முட்டையை போட்டுட்டு முட்டையை உடச்சி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோம்னாக்கா சூப்பராக முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். கடைசியாக அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி இந்த முட்டை பொடி மாஸில் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறி எக் ரைஸ்ன்னு சொல்லி எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டா. எங்களோட லஞ்சுக்கு இன்றைக்கி பாறை மீன் குழம்பு, முட்டை பொடி மாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.